வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டு சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சாதம் வந்து இன்னைக்கு பீர்க்கங்காவும் ஒரு கேரட்டு தக்காளி எல்லாம் போட்டு 1 பார்ட் சாதம். இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் வெந்தயம் இதை தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வெள்ளாரி வெங்காயம் 2 தக்காளி 2 பீர்க்கங்காய் ஒரு பீர்க்கங்காய் அப்புறம் ஒரே ஒரு கேரட் இருந்தது வீட்டில் அதை போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டுட்டு காய் வதங்கந்தோம் தண்ணி ஊற்றிக்கணும். 1க்கு 3 சாப்பாடு வைக்கிற மாதிரி 1க்கு 3 அரிசி தண்ணி ஊற்றிட்டு அரிசி வந்து 1.5 அதனால் நான் வந்து 5-6 தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் குழைய வரணுன்ட்டுன்னு ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணி கொதித்ததும் நல்லா அரிசி போட்டுட்டு கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிட்டு கரையெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து மூடி தம் போட்டிங்கன்னா சிம்மில் வச்சுடுங்க. சூப்பராக சாதம் வந்து இந்த மாதிரி ஆகிடும். அப்புறம் கடைசியில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிங்கன்னா இந்த வெயிலுக்கு சூப்பரான பீர்க்கங்காய் ரைஸு ரெடி. இந்த பக்கம் வந்து உருளைக்கிழங்கு, இது வந்து உருளைக்கிழங்கு சாதாரணமாக எப்பவும் பண்ணுற மாதிரி தான். பூண்டு பெருங்காயம் தாளித்து கடுகு தாளித்து வெங்காயம் தக்காளி இதுலேயும் வந்து கத்திரிக்காய் ஒரு வீட்டில் 2 இருந்ததுனால கூட போட்டிருக்கேன். சூப்பரான உருளைக்கிழங்கு. கத்திரிக்காய்ன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா கத்திரிக்காய் 2 தான் போட்டேன் நான். மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பரான இதுதான் இன்னைக்கு சாப்பாடு. கூட வந்து தயிர் தொட்டுக்குவோம், நாங்கள் தயிர் ஊறுகாய் அதெல்லாம் தொட்டுக்குவோம். இதுதான் சாப்பாடு. நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.